அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். இன்று மனோகாரகன் என்று போற்றப்படும் சந்திரன் 9ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் எனப்படும் மிக உயரிய ஸ்தானமாகும். இங்கே சந்திரன் அமர்வது ஒருவரது ஜாதகத்தில் பூர்வ புண்ணியங்கள், அந்த பலன்கள் சிறப்பாக இருப்பதை காட்டுகிறது. 9இல் சந்திரன் உள்ளவர்கள் இயல்பாகவே மென்மையான சுபாவமும் பரந்த மனப்பான்மையும் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இவர்கள் எப்போதும் தர்மத்தின் வழி நடப்பதிலும் மற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக சந்திரனின் இந்த அமைப்பால் ஜாதகர் நல்ல வசீகரமான தோற்றமும் முகப்பொலிவும் கொண்டு இருப்பார். தந்தையின் வழியில் ஆதாயங்களும் பூர்வீக சொத்துக்களும் இவர்களுக்கு எளிதில் வந்து சேரும். சந்திரன் நீர்க்கிரமாக இருப்பதால் கடல் கடந்த பயணங்கள் மற்றும் தூரதேச பயணங்கள் மூலம் இவர்களுக்கு பெரும் பொருள் ஈட்டும் யோகம் உண்டு. மேலும் இவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதன் மூலம் குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது பொதுவான விதியாகும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் 9ஆம் இடத்து சந்திரன் ஜாதகரை ஒரு தேடல் உடைய ஆன்மாவாக மாற்றும். இவர்கள் வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றாமல் இறைவனின் ஆழமான தத்துவங்களை உணர விரும்புவார்கள். இவர்களுக்கு சிறந்த ஞானம் கொண்ட குருமார்களின் ஆசி எளிதில் கிட்டும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செய்வதும் புனித நதிகளில் நீராடுவதும் இவர்களது வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகளை நீக்கி பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த அமைப்பால் ஏற்படும் சுப பலன்களை இன்னும் அதிகப்படுத்த திங்கட்கிழமைகளில் தயிர் சாதம் அல்லது பால் பாயாசம் போன்ற வெண்ணிற உணவுகளை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிக சிறந்த பரிகாரமாகும். மேலும் தனது தந்தை மற்றும் தந்தை வழி பெரியவர்களின் ஆசியை பெறுவதும், சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது இவர்களது வாழ்நாள் முழுவதும் மன அமைதியையும் நிலையான செல்வத்தையும் தேடித்தரும். அன்பு நண்பர்களே, இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றியும் அதற்கு சில ஆன்மீக பரிகாரங்களை பார்த்தோம்.